எங்க கிளம்பிட்டீங்க? ஷாப்பிங் போறேன். எது ஷாப்பிங் போறீங்களா? நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கடையை பாத்துக்க நீங்களும் என் கூட வரணும்னு சொன்னல, அதை விட்டுட்டு இப்படி காலையிலேயே ஷாப்பிங் போறேன்னு சொல்றீங்க. கிளம்புங்க, என் கூட வாங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுல அவ்வளவு இஷ்டம் இல்ல. நீங்க உங்க கடைய பாத்துக்க போறீங்க, அங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்? நான் வரல, என்ன விட்டுருங்க. அத்த, நேத்து நைட்டு தானே நான் உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன் கடைக்கு போகும்போது வான்மதி என் கூட வரணும்னு சொல்லி. இப்ப பாருங்க, நான் கடைக்கு வர சொன்னா நீங்க சொன்னதான் வருவேன்னு சொல்றாங்க. அவ ஷாப்பிங் போறேன்னு சொன்னாலே மாப்ள. நீங்களாம் ஏதாவது சொல்லுவீங்கிற தயக்கத்துலதான் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சும்மாவா கூப்பிடுறேன்? கடையில நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. என் ஒருத்தனால எவ்வளவு வேலை செய்ய முடியும்? என்ன நம்பி கடையை ஒப்படைச்சிருக்கீங்க. அத நான் நல்லபடியா நடத்தி காட்டணும்னா எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல. அதுவும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா நமக்காக உழைப்பாங்க. இன்னொரு ஆள்னா எப்படி செய்வாங்க? அவங்க வரத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க வந்துருவாங்க. அவங்க வரத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க வந்துருவாங்க. நாம நடிக்கிற மாதிரி அத்தை கிட்ட நடிச்சு நம்மள லாக் பண்ண பாக்குறானே இந்த ஆளு. மாப்ள சொல்றதும் சரிதானம்மா. கடைய முதல்ல அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அத நல்லபடியா கொண்டு வரணும்னா நீ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ கடைக்கு போய் அவர் கூட உதவியா இரு. அப்படியே நீயும் தொழில் கத்துக்கலாம்ல. போயிட்டு வாமா. இல்லத்த, எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் வான்மதி? நான் சொல்லித்தரேன். எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன். சீக்கிரமாவே கத்துப்ப. கேட்டு நல்லபடியா நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல இந்த வீட்லயே நீ இருக்க மாட்டேன். வான்மதி, போலாமா? இவர் எதுக்கு வான்மதியை கட்டாயப்படுத்தி கடைக்கு கூட்டிட்டு போறாரு? இவங்க ரெண்டு பேரும் சரியா பேசி கூட நான் பார்த்ததில்லையே. ஏதோ தப்பா இருக்கு.